ஜெபராஜை பத்தி இப்படி ஃபேக் நியூஸ் எல்லாம் கலப்புறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உங்க வீட்டுல எல்லாம் உன்னை வளர்த்தாங்களா இல்ல இந்த மாதிரி மத்த கதை பேசணும்ன்றதுக்காக உன்னை ரோட்ல திரிய விட்டுருக்காங்களா? உன்னெல்லாம் கருத்தர் சும்மாவே விட மாட்டாரு, நீ எல்லாம் ரொம்ப மோசமாதான் சாவ. எனக்கு ஒண்ணு புரியலங்க. ஜான் ஜெபராஜ்ன்ற நபரை போக்சோ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்தனே தவிர, அதை தாண்டி ஜான் ஜெபராஜ் அரெஸ்ட் பண்ணுங்கன்றதுக்காகவும் இல்ல அந்த 2 பொண்ணுங்களை நானே ரெடி பண்ணி போக்சோ ஆக்ட் கீழே அவரை மாட்ட விட்ட மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. நடந்தது என்னையோ அதுதாங்க நான் கிளியரா சொன்னேன். அவரு 2 பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணதுனால போக்சோ ஆக்ட் கீழே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் அப்ஸ்கவுண்டும் ஆயிட்டாரு. அப்ஸ்கவுண்ட் ஆயிட்டு மூணாறுல தான் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் எல்லாருமே போயிட்டு. அப்புறம் இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காரு. அந்த பெயிலுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதாங்க நான் சொன்னேன். மற்றபடி அவரை தப்பா சொல்லணும்னு எனக்கு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. நடந்த விஷயத்த சொல்ற என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ உங்க மேல நான் என்னங்க ஆக்ஷன் எடுக்கலாம்? உங்களை பிடிச்சவங்களை பத்தி நான் தப்பா சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா நான் தப்பா எதுவுமே சொல்லலைங்க. நடந்ததை மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். மத்தபடி ஜான் ஜெபராஜ்ன்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் அக்யூசேஷன் பண்ணணும்னு எனக்கு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மக்கள் நீங்க இதெல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இதை செஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.